எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா ஏனோ தானோன்னு கடந்து போற சாதாரண சப்ஜெக்ட் கிடையாது. உங்க வாழ்க்கையில எத்தனையோ தத்துவங்களை நீங்க கேட்டிருப்பீங்க, எத்தனையோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் படிச்சிருப்பீங்க. ஆனா மனுஷனோட புத்திய அப்படியே உசுப்பி, டேய் நீ யாருன்னு முதல்ல யோசிடா அப்படின்னு நம்ம மண்டையில நச்சுன்னு கொட்டுற ஒரு மகா அறிவு பொக்கிஷத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அதுதான் கேன உபனிஷத். நம்ம சனாதன தர்மத்தோட ஆகச் சிறந்த ஆன்மீக பாரம்பரியத்துல சாமவேதத்தோட தலவகார பிராமணம் அல்லது ஜைமினிய பிராமணம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாபெரும் வேத பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த உன்னதமான நூல். ஏன் இதுக்கு கேன உபனிஷத்துன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக வைக்கல. இந்த உபனிஷதோட முதல் அத்தியாயத்தோட முதல் வார்த்தையே கேன அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. சமஸ்கிருதத்துல கேன அப்படின்னா யாரால் அப்படின்னு அர்த்தம். ஒரு சீடனோட மனசுக்குள்ள பிறக்கிற அந்த மாபெரும் தேடலோட ஆரம்ப புள்ளிதான் இந்த வார்த்தை. இந்த உபனிஷத் முழுக்க மொத்தம் 35 ஸ்லோகங்கள், அதாவது மந்திரங்கள் இருக்கு. இது ரொம்ப நேர்த்தியா 4 அத்தியாயங்களா கண்டாசா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் அத்தியாயத்துல 9 ஸ்லோகங்களும், 2ஆம் அத்தியாயத்துல 5 ஸ்லோகங்களும், 3ஆம் அத்தியாயத்துல 12 ஸ்லோகங்களும், 4ஆம் அத்தியாயத்துல 9 ஸ்லோகங்களும் வச்சு ரொம்ப கச்சிதமா அமைச்சிருக்காங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை தத்துவங்களுக்கும் மேலான ஒரு வாழ்க்கை ஞானத்தை வெறும் 35 வரிகளுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய பொக்கிஷமா இருக்கும். இந்த மாபெரும் உபனிஷத் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு உன்னதமான அமைதி மந்திரம் சொல்லப்படுது. நம்ம ஆன்மீக பயணத்துல எந்த ஒரு தடங்களும் வராம நம்ம உடம்பும் புத்தியும் தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ரிஷிகள் அமைச்ச மாபெரும் சூத்திரம் அது. அந்த உலக புகழ்பெற்ற அமைதி மந்திரம் இதோ: ஓம் ஆப்யாயந்து மாமாங்கானி வார்க் பிராணச்சக்ஷுஹு ஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோதன நிராகரணமஸ்துவ நிராகரணம் மே அஸ்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இதோட தமிழ் பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய எனர்ஜி பாயும். என்னுடைய அத்தனை அங்கங்களும், அதாவது கை கால் எல்லாமே, என்னோட வாக்கும் உயிர் மூச்சான பிராணனும் கண்ணும் காதும் எனக்குள்ள இருக்கிற அத்தனை இந்திரியங்களும் பலமும் நல்லா வளரட்டும், பலமடையட்டும். உபனிஷதுகள் சொல்ற அத்தனை பொருளும் அந்த பரம்பொருள்தான். அந்த பரம்பொருளை நான் என்னைக்குமே நிராகரிக்க கூடாது. அந்த பரம்பொருளும் என்னை என்னைக்குமே கைவிடக்கூடாது. எனக்கும் அவருக்கும் நடுவுல இருக்கிற அந்த பந்தம் என்னைக்குமே உடையக்கூடாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இங்க ஒரு விஷயத்தை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். நம்ம உடம்பும் நம்ம புதன்களும் நல்லா பலமா இருந்தா மட்டும்தான் நம்மால எந்த ஒரு பெரிய தத்துவத்தையும் உள்வாங்க முடியும். அதனாலதான் எடுத்த உடனே என் கண்ணு காது மூக்கு எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு ரிஷிகள் பிரார்த்தனை பண்றாங்க. இந்த உலகத்துல நாம ஏதோ அனாதையா அலையல. நமக்கும் அந்த பரம்பொருளுக்கும் நடுவுல ஒரு பிரிக்க முடியாத கனெக்ஷன் இருக்குங்கிற அந்த மாபெரும் ஃபவுண்டேஷனை இந்த சாந்தி மந்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில வர்ற அத்தனை துன்பங்களும் நீங்கி பேரமைதி வரட்டும்ங்கிறதுக்காகத்தான் கடைசியில 3 முறை சாந்தின்னு சொல்றாங்க. சரி, இந்த சாந்தி மந்திரத்தோட பக்குவத்தை கேட்டு நம்ம புத்தி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆனா ஒரு சீடனோட மனசுக்குள்ள தோன்ற அந்த அதிரடியான, இந்த உலகையே உலுக்கிற கேள்வி என்ன? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற புலன்களை எல்லாம் பின்னாடி இருந்து இயக்குற அந்த மறைமுக சக்தி எது? அதை அடுத்ததா ரொம்ப ஆழமா பார்ப்போம். இப்போ நாம பார்க்க போறது இந்த கேன உபனிஷத்தோட முதல் அத்தியாயத்தோட மாபெரும் தொடக்கம். ஸ்லோகம் 1.1. இந்த உலகத்துல எத்தனையோ கேள்விகளை மனுஷங்க கேக்குறாங்க. காசு எப்படி சம்பாதிக்கிறது, வசதியா எப்படி வாழ்றது அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை யோசிக்கிறாங்க. ஆனா ஒரு சீடன் தன் குருவோட முன்னாடி உட்கார்ந்து தம் வாழ்க்கையோட அசல் யதார்த்தத்தை உடைச்சி பார்க்கணும்னு ஒரு அதிரடியான கேள்வியை கேட்கிறான். உங்க புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் சக்தியை பத்தின தேடல உங்க மனசுக்குள்ள தூண்டி விடுற ஒரு உன்னதமான பகுதி இது. அந்த மாபெரும் சீடன் கேட்கிற அந்த முதல் ஸ்லோகம் இதோ: கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனக கேன பிராணக பிரதமக பிரைத்தி யுக்தக கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் கௌதேவோ யுனக்தி. இதோட தமிழ் பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே மண்டைக்குள்ள ஒரு பெரிய ஸ்பார்க் அடிக்கும். குருவே,
நம்ம மனசு எதை பத்தியாவது நினைக்கணும்னு தன் ஆசைப்படி ஓடுதே, அப்படி அந்த மனசை பின்னாடி இருந்து ஏவி விடுறது, ஏற்படுத்துறது யாரு? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிராணன், அதாவது உயிர் மூச்சு, நாம எதுவும் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்கா முதல்ல யாரால செலுத்தப்பட்டு இயங்குது? நாம பேசுற இந்த சொல்லுக்கு பின்னாடி இருந்து இந்த வாக்க பேச வைக்கிற அந்த சக்தி எது? நம்ம கண்ணையும் காதையும் தங்களுக்குரிய வேலைகளை செய்யறதுக்கு பின்னாடி இருந்து தூண்டுற அந்த மறைமுக தெய்வம் யாரு? கொஞ்சம் நிதானமா நின்னு யோசிச்சு பாருங்க. நாம எப்பவுமே என்ன நினைக்கிறோம்னா, நான் தான் யோசிக்கிறேன், நான் தான் பார்க்கறேன், நான் தான் பேசுறேன் அப்படின்னு நம்மளோட அகங்காரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த சீடன் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறான். இப்ப நீங்க தூங்கும்போது உங்க மனசு எங்கேயோ போகுது, உங்க இதயம் துடிக்குது, உங்க மூச்சு ஊடிக்கிட்டே இருக்கு. நீங்க எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமலே உங்க உடம்புக்குள்ள ஒரு பெரிய மெக்கானிசம் ரன் ஆகிக்கிட்டு இருக்குல்ல? அப்போ இந்த இன்ஜினை பின்னாடி இருந்து இயக்குற அந்த மெயின் டிரைவர் யாரு? கண்ணு பாக்குதுன்னா அந்த கண்ணுக்கு பின்னாடி இருந்து பார்க்க வைக்கிற அந்த அசல் ஒளி எது? நம்ம காது கேக்குது, ஆனா செத்து போன ஒரு மனுஷனுக்கும் காது அப்படியே தான் இருக்கு. அவனால ஏன் கேட்க முடியல? அப்போ கேட்க வைக்கிற அந்த சக்தி காது கிடையாது. காதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கு. இந்த தேடல் தான் உண்மையான ஆன்மீகத்தோட ஆரம்பம். புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மகா சக்தியை பத்தின ஒரு பெரிய கொப்பளிப்ப இந்த சீடன் தன் குரு முன்னாடி வைக்கிறான். அவனோட குரல்ல இப்ப எந்த ஒரு போலித்தனமும் இல்ல. தனக்குள்ள ஓடுற அந்த உயிர் மூச்சோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற மாபெரும் தாகம் மட்டும்தான் அப்பட்டமா தெரியுது. குருவும் அவனோட இந்த தூய்மையான கேள்வியை கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அடடா, இவன் வெறும் உலகியல் விஷயங்கள்ல மாட்டிக்காம அசல் மூலாதாரத்தை தேடுறானே அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. ஒரு குரு தன் சீடனுக்கு கொடுக்க போற அந்த முதல் பதில் என்ன? மனதிற்கெல்லாம் மனமாக இருக்கிற அந்த பேரறிவோட வடிவம் எப்படிப்பட்டது? அத அடுத்ததா ரொம்ப டீப்பா பாப்போம். இப்போ குரு அவனோட கேள்விக்கு ரொம்ப தீர்க்கமான, நம்ம ஆன்மாவையே உழுக்கிற மாதிரியான ஒரு பதில சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாம நம்ம அறிவை வச்சுக்கிட்டு உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அளந்துடலாம்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம அறிவோட எல்லைகள் அத்தனையும் தகர்த்து அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பேரறிவை பத்தி குரு இங்க ரொம்ப அழகா விவரிக்கிறாரு. குரு சொல்ற அந்த மாபெரும் ஸ்லோகம் இதோ: ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத் வாசோஹ வாசம் ச உப்ராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷச்சக்ஷுரதிமுச்ய தீராஹ பிரேத்யாஸ்ம லோகாத் அமிர்தா பவந்தி. இதோட தமிழ் பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே உடம்பு முழுக்க ஒரு விதமான சிலிர்ப்பு வரும். சீடனே, நீ கேட்ட அந்த மகா சக்தி வேறெங்கேயோ தூரத்துல இல்ல. அது காதுக்கு காதாக, ஸ்ரூத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், மனதிற்கு மனதாக, வாக்கிற்கு வாக்காக, உயிர் மூச்சான பிராணனுக்கு பிராணனாக, கண்ணிற்கு கண்ணாக இருக்கும் ஒரு மாபெரும் பேரறிவு. இந்த உண்மையை உணர்ந்த தீரர்கள், புத்திசாலிகள் தங்களோட அகங்காரத்தை விட்டுட்டு இந்த உலரத்தை விட்டதுக்கப்புறம் மரணமில்லா பெருவாழ்வை, அமிர்தத்தை அடையிறாங்க. குரு இங்க ஒரு பெரிய தத்துவம் முடிச்சு அவிழ்க்கிறாரு. பிரம்மம் அல்லது பரம்பொருள் அப்படிங்கிறது ஏதோ நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற ஒரு பொருள் கிடையாது. நம்ம கண்ணு ஒரு பொருளை பாக்குதுன்னா அந்த கண்ணுக்கே வெளிச்சம் கொடுக்கிறது அந்த பரம்பொருள் தான். நம்ம மனசு ஒரு விஷயத்தை நினைக்குதுன்னா அந்த மனசுக்கே நினைக்கிற ஆற்றலை கொடுக்கிறது அவர்தான். அதுதான் மனதிற்கு மனது. தொடர்ந்து அடுத்த ஸ்லோகங்கள்ல குரு சொல்றாரு: ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனஹ ந வித்மோ ந விஜானீமோ யத ஏதத் அனுஷிஷ்யாத். அங்கே நம்ம கண்ணு போக முடியாது, நம்ம வாக்கு செல்ல முடியாது, நம்ம மனதால கூட அதை எட்ட முடியாது. ஏன்னா எதை வச்சு நாம பார்க்கிறோமோ அதை வச்சு அதை எப்படி பார்க்க முடியும்? அதனால அதை எப்படி உபதேசிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இது எப்படி இருக்குன்னா, ஒரு தராசை வச்சு நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் எடை போட்டுடலாம். ஆனா அதே தராசை வச்சு அந்த தராசையே எடை போட முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம புத்தியும். நம்ம புத்திய வச்சு உலகத்துல இருக்கிற எல்லா சயின்ஸையும் நாம புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த புத்திக்கே புத்தியா இருக்கிற பரம்பொருளை நம்ம புத்தியால அளக்க முடியாது. அது நாம் அறிந்த அத்தனை பொருட்களுக்கும் அப்பாற்பட்டது, அறியாதவற்றிற்கும் மேலானது.
இத நமக்கு முன்னாடி இருந்த மாபெரும் ஞானிகள் உபதேசிச்சிருக்காங்க அப்படின்னு குரு விளக்குறாரு. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த வீண் ஆணவம் அப்படியே நொறுங்கி போயிடும். சரி, புலன்களுக்கு எட்டாத அந்த பரம்பொருளோட உண்மையான இலக்கணம் என்ன? நாம எதையெல்லாம் கடவுள்னு நினைச்சு தப்பா வழிபட்டுட்டு இருக்கோம்? எது உண்மையான பிரம்மம் இல்ல? அத பத்தி குரு அடுத்து சொல்ற அந்த அதிரடியான விளக்கத்தை அடுத்ததா பாப்போம். இப்போ குரு இந்த உபனிஷத்தோட மிக முக்கியமான தவறான வழிபாட்டு முறைகளை அடியோடு தெளிவுபடுத்துற ஒரு பகுதியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்லோகம் 1.5 முதல் 1.9 வரை. நாம எப்பவுமே நமக்கு வெளியே இருக்கிற ஏதோ ஒரு உருவத்தையோ இல்ல ஒரு பொருளையோ தான் கடவுள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா குரு இங்க ஒரு பெரிய புரட்சிகரமான தத்துவத்தை உடைக்கிறாரு. எது உண்மையான பிரம்மம் இல்லைங்கிறத ஆணித்தரமா சொல்றாரு. குரு சொல்ற அந்த தொடர் ஸ்லோகங்கள் இதோ. யத்வாசானபி யுதிதம் ஏன வாகபி உத்யதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே என் மனசானம் அனுதே ஏனாஹுர் மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. இதோட ஆழமான பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே நம்ம அஸ்திவாரமே அதிரும். சீடனே, வாக்கினால் எதை சொல்லி விவரிக்க முடியாமல் ஆனா அந்த வாக்கையே பேச வைக்கிற ஆற்றலா எது இருக்கோ அதை மட்டும்தான் நீ பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மனிதர்கள் உலகத்துல ஒரு பொருளாகவோ ஒரு உருவமாகவோ வச்சு இதுதான் கடவுள்னு எதை வழிபடுறாங்களோ எதிதம் உபாசத்தே, அது உண்மையான பிரம்மம் அல்ல. தொடர்ந்து குரு இதே ஃபார்முலாவை எல்லா புலன்களுக்கும் வச்சு சொல்றாரு. மனதால் எதை நினைத்து பார்க்க முடியாமல் ஆனா நம்ம மனசுக்கே நினைக்கிற சக்தியை எது கொடுக்குதோ, கண்ணால எதை பார்க்க முடியாமல் ஆனா நம்ம கண்ணையே பார்க்க வைக்குதோ, காதால எதை கேட்க முடியாமல் ஆனா நம்ம காதுக்கே கேட்கிற ஆற்றலை எது கொடுக்குதோ, உயிர் மூச்சான பிராணனால் எதை இயக்க முடியாமல் ஆனா அந்த பிராணனையே இயக்க வைக்குதோ, அதுதான் உண்மையான பிரம்மம். அதை தவிர மனுஷங்க தங்களோட கற்பனையில வச்சு கும்பிடுற வெளியே இருக்கிற எந்த ஒரு பொருளும் அசல் பிரம்மம் கிடையாது. அது பிரம்மத்தோட ஒரு சின்ன வெளிப்பாடு மட்டுமே. இங்க குரு என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுள்ங்கிறது உங்களுக்கோ உங்க புத்திக்கோ வெளியே எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள் கிடையாது. அது உங்களோட அசல் மூலாதாரமா உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு மகா அறிவு சக்தி. நாம என்ன பண்றோம்னா, நமக்கு வெளியே இருக்கிற ஒரு லிமிட்டடான விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு அதுதான் எல்லாமேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அசல் பிரம்மம்ங்கிறது அத்தனையும் தாண்டி அத்தனைக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு எனர்ஜி. இந்த தெளிவு கேட்கும்போது சீடனோட புத்திக்குள்ள இருக்கிற அத்தனை போலி நம்பிக்கைகளும் அப்படியே தகர்ந்து போகுது. உண்மையான பிரம்மத்தோட இலக்கணம் என்னன்னு அவனுக்கு புரியுது. குருவோட குரல்ல இப்போ அந்த தத்துவத்தோட உச்சக்கட்ட தீர்க்கம் ஒலிக்குது. சரி, இந்த பிரம்மத்தை ஒருத்தன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அது சரியா? எனக்கு தெரியும் என்பவனுக்கு ஏன் தெரியாது? அந்த மாபெரும் தத்துவ புதிரை பத்தி 2ஆம் அத்தியாயத்தோட தொடக்கத்துல குரு என்ன சொல்றாருன்னு அடுத்ததா பார்ப்போம். இப்போ நாம கேன உபனிஷத்தோட 2ஆம் அத்தியாயத்தோட மாபெரும் தொடக்கத்துக்கு வந்திருக்கோம். ஸ்லோகம் 2.1, 2.3. ஆன்மீக பாதையில போற எத்தனையோ பேர் தங்களுக்குள்ள ஒரு பெரிய அகங்காரத்தை வளர்த்துப்பாங்க. நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், எனக்கு கடவுளை தெரியும் அப்படின்னு சொல்வாங்க. அவங்களோட அந்த போலி ஆணவத்தை உடைக்கிற ஒரு மாபெரும் தத்துவ புதிர்தான் இந்த பகுதி. குரு தன் சீடனை பார்த்து சொல்ற அந்த ஸ்லோகம் இதோ. யதி மன்யசே சுவேதேதி தஹ்ரமேவாபி நூனம் த்வம் வேத்த பிரம்மனோ ரூபம் யதஸ்ய த்வம் யதஸ்ய தேவேஷ்வத மீமாம்ஸ்யமேவ தே மன்யே விதிதம். இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. ஒரு புதிருக்குள்ள இருக்கிற புதிர் மாதிரி இருக்கும். சீடனே, நான் பிரம்மத்தை ரொம்ப நல்லா அறிந்து கொண்டேன் அப்படின்னு நீ நினைச்சா நீ அதை இன்னும் முழுசா அறியலன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீ அறியறது பிரம்மத்தோட ஒரு சின்ன வடிவத்தை மட்டும்தான். அதனால நீ இன்னும் இதை நல்லா அலசி ஆராயணும். மீமாம்சியம். இதுக்கு அந்த சீடன் ரொம்ப பக்குவமா ஒரு பதில் சொல்றான்.
அந்த ஸ்லோகம்தான் வேதாந்தத்தோட உச்சக்கட்ட பியூட்டி. நாகம் மன்யசே சுவேதேதி நோன வேதேதி வேதசச்ச யோ நஸ்தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதசச்ச யஸ்யாமதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதசஹ அவிஞாதம் விஜானாதாம் விஞ்ஞாதம் அவிஜானாதாம். அந்த சீடன் சொல்றான், குருவே, எனக்கு பிரம்மத்தை நல்லா தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன், அதே சமயம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் தெரியாதுங்கிற ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற உண்மையை எவன் ஒருவன் உணர்றானோ அவன்தான் அதை அறிந்தவன். ஏன்னா யார் ஒருவன் பிரம்மத்தை நம்ம புத்தியால முழுசா அறிய முடியாது அப்படின்னு உணர்றானோ அவனே அதை அறிந்தவன். யஸ்யாமதம் தஸ்ய மதம். ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எவன் அகங்காரத்துல சொல்றானோ அவனுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு பெரிய சமுத்திரக்கரையில நிக்கிறீங்க. அந்த சமுத்திரத்தோட தண்ணிய ஒரு சின்ன சொம்புல மொண்டு வச்சுக்கிட்டு, நான் மொத்த சமுத்திரத்தையும் இந்த சொம்புக்குள்ள புடிச்சிட்டேன், எனக்கு சமுத்திரத்தை முழுசா தெரியும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதே மாதிரிதான் பிரம்மமும். அது எல்லையற்றது. அதை நம்ம புத்திங்கிற சின்ன சொம்புக்குள்ள அடக்க முடியாது. எனக்கு தெரியும்னு சொன்ன அடுத்த செகண்டே அங்க நான் அப்படிங்கிற அகங்காரம் வந்துடுது. அகங்காரம் வந்தா அங்க பிரம்மம் இருக்காது. எப்போ ஒருத்தன் தன் அத்தனை அறிவையும் தாண்டி ஒரு மகா நிசப்தத்துல நிக்கிறானோ அப்போதான் அவன் பிரம்மத்தோட ஒன்னா கலக்குறான். சரி, இந்த மாபெரும் பிரம்ம ஞானத்தை உணர்றதுனால ஒரு மனுஷனுக்கு என்ன பயன்? அவனோட வாழ்க்கையில மரணமில்லா பெருவாழ்வு எப்படி சாத்தியமாகும்? அதை விவரிக்கிற அந்த ரகசியத்தை அடுத்ததா பார்ப்போம். இப்போ குரு இந்த ஞானத்தோட பிராக்டிக்கலான நடைமுறை பயன் என்ன, இதை உணர்றதுனால ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்குங்கிற அந்த உன்னதமான ரகசியத்தை விவரிக்கிறாரு ஸ்லோகம் 2.4 2.5. ஆன்மீகம்ங்கிறது ஏதோ சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற தியரி இல்ல, அது நம்ம வாழ்க்கைய வாழ்வாங்கு வாழ வைக்கிற ஒரு மகா சக்திங்கிறத இந்த இடத்துல அவர் ஆணித்தரமா சொல்றாரு. குரு சொல்ற அந்த மாபெரும் வாழ்வியல் ஸ்லோகங்கள் இதோ. பிரதிபோத விதிதம் மதம் அம்ருதத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யயா விந்ததே அம்ருதம். இரு ஸ்லோகங்களும் இந்திரன் மற்றும் கேன சம்வாதத்தின் வரிகள். இதோட தமிழ் பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே நம்ம ஆன்மாவுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வும் துணிச்சலும் பிறக்கும். சீடனே, உன்னோட ஒவ்வொரு மன அனுபவத்திலும் உன்னோட புத்தியின் அசைவிலும் அந்த பிரம்மத்தை உணர்றதுதான் உண்மையான ஞானம். பிரதிபோத விதித்தம். அப்படி உணரும்போதுதான் ஒருத்தனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்குது. இந்த ஆத்ம ஞானத்தினால மனிதன் எதனாலையும் அழிக்க முடியாத மாபெரும் வீரியத்தையும் பெறுகிறான். இந்த மனித பிறவியிலேயே, அதாவது இகச்சேத், அதை எவன் ஒருவன் உணர்றானோ அவனோட வாழ்க்கைதான் உண்மையான சத்திய வாழ்க்கை. ஒருவேளை இந்த அரிய பிறவியில அதை உணராம தவறவிட்டா அவனுக்கு பேரழிவு, அதாவது அவன் மறுபடியும் பிறவிச் சுழற்சியில மாட்டித் தவிப்பான். எல்லா உயிர்களிலும் அந்த பிரம்மத்தை காண்பவனே மரணமற்ற நிலையை அடைகிறான். இங்க குரு கொடுக்கிற அந்த வார்னிங் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. மகதி வினஷ்டிகி, அதாவது மாபெரும் நஷ்டம், பேரழிவு. நாம இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்களை சம்பாதிக்கிறோம். வீடு, வாசல், கார், பங்களான்னு அத்தனையையும் சேர்த்து வைச்சாலும் இந்த ஆத்ம ஞானத்தை சம்பாதிக்கலன்னா நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய ஜீரோ தான். ஏன்னா நீங்க சேர்த்து வைச்ச பொருள் எதுவும் உங்க கூட வரப்போறதில்ல. ஆனா இந்த ஞானம் உங்க கூடவே வரும், உங்களை மரண பயத்திலிருந்து விடுவிக்கும். ஆத்ம ஞானத்தால ஒருத்தனுக்கு கிடைக்கிற அந்த வீரியம் இருக்கே, அது சாதாரண உடம்பு பலம் இல்ல. உலகத்துல எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு புயல் அடிச்சாலும் அசையாம நிக்கிற அந்த மன உறுதிதான் அந்த வீரியம். ஏன்னா அவனுக்கு தெரியும், தான் அழியக்கூடிய இந்த உடம்பில்லை, என்னைக்குமே அழியாத ஆத்மா அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு.
சரி, இவ்வளவு நேரம் ரொம்ப ஆழமான தத்துவங்களை பார்த்தோம். இப்போ இந்த உபனிஷத்தோட 3வது அத்தியாயத்துல ஒரு சுவையான, ரொம்ப சுவாரஸ்யமான கதை மூலமா ஒரு பெரிய உண்மைய நமக்கு சொல்ல போறாங்க. தேவர்களோட அகங்காரத்தை அடக்க பிரம்மம் எடுத்த அந்த யக்ஷன் அவதாரம் என்ன? அந்த பேரதிசய கதைய அடுத்ததா பார்ப்போம். இப்போ நாம கேன உபனிஷத்தோட 3ஆம் அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். ஸ்லோகம் 3.1 3.6 வரை. நம்ம ரிஷிகளுக்கு ஒரு பெரிய பக்குவம் இருக்கு. ரொம்ப கடினமான தத்துவங்களை சாதாரண ஆளுங்களுக்கும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஒரு அழகான சுவையான கதை மூலமா இங்க விளக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவர்களுக்கே ஒரு காலத்துல அகங்காரம் வந்தது. அதப்ப பிரம்மம் எப்படி அடக்குனாருன்னு சொல்ற அந்த மாபெரும் கதை தான் இது. கதை இப்படி தொடங்குது. பிரம்மஹா தேவேபியோ விஜிக்யே தஸ்யஹா பிரம்மணோ விஜயே தேவா அமஹீயந்த தை ஐக்ஷந்தாஸ்மாகமேவாயம் விஜயஹ அஸ்மாகமேவாயம் மகிமேதி. ஒரு காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போர்ல பிரம்மத்தோட சக்தினால தேவர்கள் அசுரர்களை வெல்றாங்க. ஆனா இந்த தேவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அடடா, இந்த வெற்றி நம்மளோட சொந்த ஆற்றலால் வந்தது, நம்மளோட பராக்கிரமத்தால தான் நாம ஜெயிச்சோம், இந்த மாபெரும் மகிமை நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு தங்களுக்குள்ள ஒரு பெரிய அகங்காரத்தை வளர்த்துக்கிட்டு ஆட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட இந்த தப்பான ஆணவத்தை, அகங்காரத்தை அடக்கணும்னு பிரம்மம் முடிவு பண்ணாரு. ஏன்னா தேவர்களே இப்படி ஆடினா அப்புறம் உலகத்தோட கதி என்னாகிறது? உடனே அவங்க முன்னாடி ஒரு யக்ஷன், மர்மமான ஒரு மகாபூதம் அல்லது பிரம்மாண்ட வடிவத்துல பிரம்மம் தோன்றுகிறார். அந்த வடிவம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்ததுன்னா அதை பார்த்ததும் தேவர்கள் எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. யாருடா இது புதுசா இருக்கு, இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரே அப்படின்னு பயந்து நடுங்குனாங்க. அப்போ தேவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இது யாருன்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணி முதல்ல நம்ம நெருப்பு கடவுளான அக்னி தேவனை கூப்பிடுறாங்க. அக்னி தேவனே, நீ தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, நீ போய் அந்த யக்ஷன் யாரு, அவரோட பின்னணி என்னன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அக்னியும் ரொம்ப கெத்தா தன் மேல இருக்கிற அந்த அகங்காரத்தோட அந்த யக்ஷனை நோக்கி வேக வேகமா போறான். தேவர்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த பெரிய ஈகோ ஒரு மகா சக்திக்கு முன்னாடி எப்படி உடையப் போகுதுங்கிற அந்த தருணம் தான் இது. அக்னி தேவன் அங்க போன உடனே அந்த யக்ஷன் என்ன பண்ணாரு? அக்னியோட பலம் அங்க என்ன ஆனுச்சு? அந்த பேரதிர்வ அடுத்ததா பாப்போம். அக்னி தேவன் போன உடனே அந்த யக்ஷன் கேட்கிறாரு, தமப்யத்ரவத் தமப்யவதத் கோ அசீதி அக்னிரவா அஹமஸ்மீதி ஜாதவேதாவா அஹமஸ்மீதி தஸ்மின் த்வயி கிம் வீரியமிதி அபீதம சர்வம் தஹேயம் யதிதம் பிருத்திவ்யாமிதி. யக்ஷன் கேட்கிறாரு, நீ யாருப்பா? அதுக்கு அக்னி ரொம்ப பெருமையா சொல்றான், நான் தான் அக்னி தேவன், என்ன ஜாதவேதா அப்படின்னும் சொல்லுவாங்க. அதுக்கு யக்ஷன், ஓ அப்படியா, உன்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலான சக்தி, வீரியம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அக்னி சிரிச்சுக்கிட்டே சொல்றான், இந்த பூமியில இருக்கிற அத்தனை பொருட்களையும் ஒரே நிமிஷத்துல எரிச்சு சாம்பலாக்குற பவர் என்கிட்ட இருக்கு. உடனே அந்த யக்ஷன் ரொம்ப சிம்பிளா தன் முன்னாடி ஒரு சின்ன புல்ல திருணம் எடுத்து வச்சு, சரிப்பா ரொம்ப பெருசு பேசாத, இந்த ஒரு சின்ன புல்லை எரிச்சு காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. அக்னி தேவன் தன் முழு எனர்ஜியையும் திரட்டி அந்த புல்லோட மேல பாயறான். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம், அவனால அந்த புல்லோட ஒரு சின்ன நுனிய கூட எரிக்க முடியல. அவனோட மொத்த நெருப்பும் அங்க அப்படியே குளிர்ந்து போயிடுச்சு. அக்னிக்கு ரொம்ப அவமானமா ஆயிடுச்சு. அவனோட அத்தனை அகங்காரமும் கருகி போய் தலை குனிஞ்சு தேவர்கள்ட்ட திரும்பி வந்து, எனக்கு ஒன்னும் புரியல, அவரால அந்த புல்லை எரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அடுத்து தேவர்களெல்லாம் வாயுதேவனை அனுப்புறாங்க. வாயுதேவனே, நீதான் உலகத்தையே அசைக்கிற ஆளு, நீ போய் பாரு அப்படின்னு அனுப்புறாங்க. வாயுதேவனும் ரொம்ப வேகமா போறான். யக்ஷன் அவன்கிட்டையும் கேட்கிறாரு, உன் சக்தி என்ன? வாயு சொல்றான், நான் நினைச்சா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மலைகளையும் மரங்களையும் அப்படியே தூக்கி வீசிடுவேன். யக்ஷன் மறுபடியும் அதே புல்ல வச்சு இத அசைச்சு காட்டு என்றாரு. வாயு தன் முழு பலத்தோட சர்வஜவேன அந்த புல்லோட மேல வீசுறான்.
ஆனா அவனால அந்த புல்ல ஒரு மில்லிமீட்டர் கூட அசைக்க முடியல. அவனும் தோத்து போய் திரும்பி வந்துடுறான். இறுதியா தேவர்களோட தலைவனான இந்திரன் வர்றான். இந்திரன் கிட்ட இருக்கிற அந்த பெரிய ஈகோவை உடைக்கிறதுக்காக அவன் கிட்ட வந்த உடனே அந்த யக்ஷன் அப்படியே மறைஞ்சிடுறாரு. தஸ்மாதாந்திரததே. இந்திரன் அங்க வந்து பார்க்கும்போது யக்ஷன் இல்ல. ஆனா அந்த இடத்துல மகா உன்னதமான தங்க நிறத்துல ஜொலிக்கிற உமாதேவி தோன்றுறாங்க. உமாதேவி இந்திரனுக்கு என்ன சொல்ல போறாங்க? அந்த மாபெரும் உபதேசத்தை அடுத்ததா பார்ப்போம். இப்போ நாம கேன உபனிஷத்தோட 4ஆம் அத்தியாயத்தோட மாபெரும் தொடக்கத்துக்கு வந்திருக்கோம். ஸ்லோகம் 4.1 4.3. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சக்திகளுக்கும் பின்னாடி இருக்கிறது அந்த ஒரே ஒரு பிரம்மம் தான் அப்படிங்கிற அந்த உன்னதமான தத்துவத்தை உமாதேவி இங்க இந்திரனுக்கு ரொம்ப அழகா புரிய வைக்கிறாங்க. இந்திரன் உமாதேவி கிட்ட ரொம்ப பணிவா கேட்கறான், தாயே, இப்போ இங்க வந்துட்டு மறைஞ்சு போனாரே அந்த மகாபுருஷன் யாரு? அதுக்கு உமாதேவி கொடுக்கிற அந்த தீர்க்கமான பதில் இதோ. சா பிராமி திஹோவாச பிரம்மணோவா ஏதத் விஜயே மஹியத்வமிதி ததோஹ ஏவ விதான்சகார பிரம்மேதி. உமாதேவி சொல்றாங்க, இந்திரனே, அங்க வந்தது வேற யாரும் இல்ல, அதுதான் அண்ட சராசரங்களையும் படைச்ச பிரம்மம். நீங்க எல்லாரும் அசுரர்களை ஜெயிச்சுட்டு அது உங்களோட சொந்த ஆற்றலால் வந்ததுன்னு தப்பா பெருமைப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல. ஆனா உண்மை என்னன்னா, பிரம்மத்தோட அந்த மகா வெற்றியை கொண்டுதான் நீங்க இங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க. உங்களோட அக்னி சக்தியும் வாயு சக்தியும் இந்திர சக்தியும் அவரோட பிச்சை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே தான் இந்திரனுக்கு உரைக்குது, அடடா, நாம வெறும் கருவிகள் தான், நமக்கும் பின்னாடி இருந்து இயக்கிற அந்த அசல் பவர் பிரம்மம் தான் அப்படின்னு அவனோட அத்தனை அகங்காரமும் அடியோட கரைஞ்சு போகுது. இங்க உபனிஷத் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. இந்த பிரம்மத்தை ரொம்ப பக்கத்துல போய் தரிசிச்சதுனாலையும் அவரோட பேச்ச முதல்ல கேட்டதுனாலையும் தான் அக்னி வாயு இந்திரன் ஆகிய மூவரும் மற்ற அத்தனை தேவர்களை விடவும் ரொம்ப சிறந்தவர்கள், அதாவது முதன்மையானவர்கள். அதிலையும் குறிப்பா பிரம்மத்தை இதுதான் பிரம்மம் அப்படின்னு உமாதேவி மூலமா முதலில் முழுசா உணர்ந்துகிட்டதுனால இந்திரன் அத்தனை தேவர்களுக்கும் தலைவனானான். இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மாபெரும் வாழ்வியல் உண்மை என்னன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சா இல்ல ஒரு பெரிய பதவியை பிடிச்சா இது என்னோட திறமை, நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு என்னைக்குமே ஆம்பலம் கொள்ளாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி இருந்து அந்த சூழ்நிலையையும் அந்த புத்தியையும் அந்த ஆற்றலையும் கொடுத்தது அந்த பரம்பொருள் தான். நீங்க வெறும் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான். சரி, இந்த கதையோட தத்துவம் புரிஞ்சாச்சு. ஆனா இந்த பிரம்மத்தை நாம நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி தியானம் பண்றது? அது மின்னி மறையிற அந்த மின்னல் வெட்டு ரகசியம் என்ன? இந்த ஞானத்தை பெறுவதற்கான அடித்தளம் என்ன? அதை விவரிக்கிற அந்த இறுதி பாகத்தோட உபதேசத்தை அடுத்ததா ரொம்ப பவர்ஃபுல்லா பார்ப்போம். நாம இப்போ கேன உபனிஷத்தோட இந்த மாபெரும் ஆன்மீக பயணத்தோட சிகரத்துக்கு, அதாவது இறுதி உபதேசத்துக்கு வந்திருக்கோம். ஸ்லோகம் 4.4 இருந்து 4.9 வரைக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்த அத்தனை தத்துவங்களையும் கதைகளையும் சுருக்கி ஒரு சாமானிய மனுஷன் தாம் வாழ்க்கையில பிரம்மத்தை எப்படி தியானம் பண்ணணும், அதுக்கான தகுதிகள் என்னென்னங்கிற அந்த அல்டிமேட் வழிகாட்டுதலை இங்க கொடுக்கறாங்க. உபனிஷத் சொல்ற அந்த உன்னதமான தியான ஸ்லோகங்கள் இதோ. தஸ்யேஷ ஆதேஷோ யதேதத் வித்யுதோ வ்யத்யுததா திதி நீன்யமீமிஷதா இத்யதி தெய்வதம் அதாதாத்மனம் யதேதத் கச்சதீவச்ச மனோ அனேன ச ஏதத் உபஸ்மரத்யபீக்ஷணம் சங்கல்பஹா. இதோட தமிழ் பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். பிரம்மத்தோட தரிசனம் இயற்கையில எப்படி இருக்கும்னா, ஒரு காரிருள் வானத்துல திடீர்னு ஒரு மகா சக்தி வாய்ந்த மின்னல் வெட்டி அப்படியே மறையுமே, அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம கண்ணு இமைக்கிற அந்த ஒரு நொடி நேரத்துல வந்துட்டு போற அந்த பேரொளிதான் பிரம்மம். அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள எப்பவாவது ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியோ ஒரு மாபெரும் அமைதியோ சடனா வந்துட்டு போகுதே, அந்த நினைவும் சங்கல்பமும் தான் பிரம்மத்தோட அலை, வேவ். மேலும் பிரம்மத்தை எப்படி தியானம் பண்ணணும்னா தத்வனம் அப்படின்னு தியானம் பண்ணணுமா. தத்வனம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களாலும் நேசிக்கப்பட வேண்டிய ஒரு பேரன்பு வடிவம் அப்படின்னு அர்த்தம். நீங்க எப்போ எல்லாத்துலேயும் அன்பை பார்க்குறீங்களோ அப்போ நீங்க பிரம்மத்தை தியானம் பண்றீங்கன்னு அர்த்தம்.
கடைசியா இந்த மாபெரும் ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கான அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் என்னன்னு சொல்றாங்க. தஸ்யை தபோ தம கர்ம இதி பிரதிஷ்டா வேதாக சர்வாங்காணி சத்தியமாயதனம். அதாவது தவம் மன உறுதி, தமம் புலனடக்கம், சுயநலமற்ற கடமை கர்மா ஆகிய இந்த மூணுந்தான் இந்த ஞானம் நிலை பெறுவதற்கான அடித்தளம். வேதங்கள் அத்தனையும் இதோட அங்கங்கள், உறுப்புகள். சத்தியம்தான் இதோட அசல் இருப்பிடம். எவன் ஒருவன் இந்த உண்மைய முழுசா உணர்ந்து வாழ்றானோ அவன் தன்னோட அத்தனை பாவங்கள்ல இருந்தும் விடுபட்டு அந்த எல்லையற்ற மகா உன்னதமான சொர்க்கலோகத்துல எப்பவுமே நிலைச்சு நிற்பான் அப்படின்னு இந்த உபனிஷத் முடியுது. இங்க உபதேசம் நிறைவடையுது. நம்ம மனசுக்குள்ள இருந்த அத்தனை குழப்பங்களும், நான் தான் எல்லாம் பண்றேங்கிற அந்த வீண் அகங்காரமும் இந்த 35 ஸ்லோகங்களோட விளக்கத்துல அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. வாழ்க்கைங்கிறது ஏதோ வெளியே தேடுற விஷயம் இல்ல, நமக்கும் பின்னாடி இருந்து இயக்குற அந்த கண்ணுக்கு கண், மனதிற்கு மனசா இருக்கிற பிரம்மத்தை நமக்குள்ள உணர்றது தான் உண்மையான வாழ்க்கை. உங்க மனசுல இருக்கிற அத்தனை பயத்தையும் விடுங்க, இந்த தத்வன தியானத்தை ஏந்துங்க. உங்க வாழ்க்கை பேரமைதி நோக்கி நகரட்டும். ஓம் தத் சத்.